ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய தங்கச்சிக்கு 5வது மாதம் சீமந்தம் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் சீமந்தம் நடந்தே 10-15 நாளுக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 20 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னால் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நிறைய பேர் அக்கா எப்போ ஃபுல் வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால தான் சரி கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது 5th மந்த் சீமந்தம் வீட்டிலே தான் பண்ணுறோம். முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா சீமந்தத்துக்கு தேவையான மாலை, அதுக்கப்புறம் ஜடை வைக்கிறது இது எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே தேவி நம்ம மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அம்மா, அப்பா, நான், அதுக்கப்புறம் தேவேஷி, ஸ்ரதன் அவர் ஆஃபீஸ் போயிட்டார். அதனால் அவரால் வர முடியல. அடுத்தது பரணி அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. யார் எப்படி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு பையனா பொண்ணா அது எல்லாத்தையும் தாண்டி ஸ்ரதன் மாதிரியே எங்கள் வீட்டுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகுது. ஸ்ரதன் வளர்ந்துருவான், என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த குட் நியூஸ் எங்களுக்கு வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு பூ, பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. காலையில் சீக்கிரமாக தேவி அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே அன்னைக்கே சொல்லியிருந்தா. காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 o'clockலாம் அவளோட வீட்டுக்கு போயிட்டேன். எப்போவுமே மேக்கப் பார்த்தீங்கன்னா அவளே போட்டுப்பா. ஹேர் டூவுமே மேக்ஸிமம் அவளே தான் பண்ணுவா. பட் முன்னாடி நாளே சொல்லியிருந்தா, தேவி நீ தான் எனக்கு பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹேர்லாம் நான் தான் பண்ணிவிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணியிருந்தேன். சாரியுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவேஷ் புட்டிக்கில் இருக்கிற சாரீ தான் அவள் எடுத்திருந்தா. ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்காக வேறு சாரீ எடுத்திருந்தா. இருந்தாலும் இதை பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தேவி அப்படின்னு சொல்லி கேட்டா. அதனால் நம்மளோட தேவேஷ் புட்டிக்கில் இருக்கிற சாரீ தான் இப்போ அவள் கட்டியிருக்கிறது. மேக்கப் எல்லாம் போட்டு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டா. இருந்தாலும் ஹேர் டூ பண்ணி அந்த ஜடையெல்லாம் வைக்கிறதுக்கும் ஆல்மோஸ்ட் எப்படியும் ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகும் அப்படின்றதுனால ஹேருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகி இருந்துச்சு. எனக்கு என்னென்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஜடெல்லாம் வச்சதில்ல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. முன்னாடி நாளே சொல்லியிருந்தா, தேவி யூடியூப்பில் பார்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே டைம் இல்லை அதெல்லாம் பார்க்குறதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பட் ஓரளவுக்கு ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருந்துச்சு. நடுவில் எங்கள் பெரியம்மா நான் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் வச்சு விட்டுருந்தாங்க. எனக்கு என்னென்னா ஹேர் டூ அவள் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தால் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்திங்கன்னா ஜவுரி தான் வைக்கிற மாதிரி பிளானு. ஆல்ரெடி அவள் ஜவுரி வாங்குறேன்னு சொல்லியிருந்தா. நான் வீட்டில் 2 மாடல் ஜவுரி இருந்துச்சு. ஒன்று ரொம்ப வெயிட்டாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அன்றைக்கி வேறு பார்த்திங்கன்னா எனக்கு ஷூட்டிங் வேறு இருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் அப்படியே ஷூட்டிங்குமே வேறு கிளம்புற மாதிரி இருந்ததுனால சரி அவள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம், இன்னொன்று நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பார்த்திங்கன்னா 2 தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் அவள் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தா. இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்த அந்த ஜட பில்லை சொல்லுவாங்கள்ல, அதுதான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் கையில் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படிலாம் தெரியல. பட் இந்த மாதிரி பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் தடெல்லாம் பின்னியாச்சு. அடுத்தது எங்கள் பெரியம்மா இதெல்லாம் குத்தி மட்டும் விட்டுட்டாங்க. இப்போ எனக்கு என்னென்னா ஃபங்க்ஷன் 10:30க்கெல்லாம் முடிஞ்சிடும், 11 o'clockலாம். நான் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஷூட்டிங் வேறு கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. நான் ஆஃப்டர் லஞ்ச் தான் சொல்லியிருந்தேன். பட் அவங்க பார்த்திங்கன்னா 12 o'clockலாம் அங்கே இருக்கிற மாதிரி வந்துருங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானுமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஃபங்க்ஷனில் இருக்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. அம்மா பார்த்திங்கன்னா 5 வகையான சாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் எதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நீ அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியில் அவங்க வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் சொல்லியிருந்தார். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வீட்டிலே தான் ரொம்ப நிறைய பேருக்குலாம் சொல்லலை. அம்மா அப்பா வந்திருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட சைடில் அவங்க அம்மா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. பட் நம்ம சைடில் ஊர்லேருந்து பெரியம்மா மட்டும் வந்திருந்தாங்க. ரொம்ப லிமிட்டடாக ஒரு 15-20 பேருக்குள்ளே ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. 7ஆம் மாதம் கண்டிப்பாக நல்லா கிராண்டாகவே பண்ணுவோம். 7ஆம் மாதம் அப்படி இல்லைனா 9ஆம் மாதம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். எனக்குமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், அது முடிச்சுட்டு கொஞ்ச நேரமாவது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஃபோட்டோகிராஃபர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே நமக்கு இவர் தான் ஃபோட்டோஸ் எடுப்பார் அப்படின்றதுனால முன்னாடி நாளே சொல்லிட்டேன். எந்த ஃபங்க்ஷன்னாலும் நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஃபஸ்ட்டு நிறைய போசஸில் ஃபோட்டோஸ் எடுத்துப்போம். எங்களுதில் அது ஒரு பெரிய மெமரிஸாகவே இருக்கும். தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், நிறைய பேர் கேட்டது, உங்களுக்கு கல்யாணமா இல்லை அவங்களுக்கு கல்யாணமா அப்படி தான் கேட்டாங்க. அவங்கள விட நாங்கள் தான் ஜாஸ்தியாக ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவேன்.
அன்னைக்குமே முன்னாடி நாளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட, எங்கள நெறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா, அதில ஒரு 2, 3 ஃபோட்டோ தான் வந்து நல்லாருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நெறைய ஃபோட்டோஸ் வந்து எடுப்பேன். ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் வந்து பண்ணியிருந்துச்சு. ஒரு வழியா ஜடையெல்லாம் வந்து வச்சாச்சு. கொஞ்சம் வெயிட்டா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தா. தலைய சுத்தி கனகாம்பரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிலாம் கிடைக்கவே இல்ல. ரொம்ப விலையா இருந்துச்சு. அதனால காக்கட்டா வந்து வாங்கியிருந்தோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. மேல கனகாம்பரம் வைக்கவான்னு கேட்டிருந்தேன். இல்ல, இல்ல வேணாம் தேவி. அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அந்த கனகாம்பரத்த நான் தான் வந்து வச்சுட்டேன். இங்க வரணும் அப்படின்றதுனால நான் காலையில பெருசா ரெடி ஆகவே இல்ல. அப்படியே வந்து கிளம்பி வந்து வந்தாச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் நான் இவள ரெடி பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ரெடி ஆகணும். அவகிட்ட சொல்லிட்டேன், "நீ ரெடி ஆனதுக்கப்புறம் நான் ரெடி ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஜுவல் செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சிருந்தா. "தேவி இது போட்டுக்கோ, இது நல்லாயிருக்கும்னு" சொல்லிட்டு, அவ ஒரு ஜுவல் செட் வந்து குடுத்துருந்தா. நிஜமாவே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால நான் போட்டிருந்தத கழட்டி பேக்குள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறமா அவ குடுத்தது தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஷூட்டிங்க்காக வாங்கி வச்சிருந்தது தான். பட் அந்த டைம்ல நெத்தி சுட்டி மட்டும் கிடைக்கவே இல்ல. ஒட்டியானமும் வந்து தேடிக்கிட்டே இருந்தோம். அதுவுமே எங்க வச்சா அப்படின்றது வந்து அவளுக்குமே வந்து ஞாபகம் இல்ல. ஒரு வழியா நெத்தி சுட்டி இது ஓகே, இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதையுமே வந்து செட் பண்ணி வந்து விட்டாச்சு. மேக்கப் வந்து அவளே போட்டுக்கிட்டதுனால அவளே டச்சப் எல்லாம் பண்ணிப்பா. ஒரு வழியா அவளுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, ஒட்டியானம் எல்லாமே வந்து கட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நானுமே வந்து ரெடி வந்து ஆகணும். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவசரமா தான் இங்க வந்ததுனால, பெருசா எதுவும் பண்ண முடியல. சாரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, காலையில தான் அவசர அவசரமா, சரி இந்த சாரியை கட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாரி வந்து அப்போ தேவேஷ் புட்டிக்ல நியூ கலெக்ஷன்ஸ்ல வந்திருந்துச்சு. அதனால ப்ளவுஸ் வந்து வேற சாரியோட ப்ளவுஸ் தான் இது. 2த்தையும் மிஸ்மேட்ச் பண்ணி தான் போட்டிருந்தேன். பட் பார்க்குறதுக்கு அதோட ப்ளவுஸ் மாதிரியே அப்படியே வந்து இருந்துச்சு. எனக்கு பர்சனலாவே இந்த சாரி எல்லாமே வந்து புடிச்சிருந்துச்சு. ஒரு வழியா அவள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனுக்கு எப்படி ரெடி ஆகணுமோ, அதே மாரி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஜுவல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப வந்து அழகாயிட்டா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அவ சில ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தா. அதுலேருந்து இந்த ஜுவல்ஸ்லாம் போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி, எல்லாத்தையுமே வந்து ஃபைனலா வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சேன். பெருசா எதுவும் பண்ணல. ஏன்னா ஷூட்டிங்கில போய் மேக்கப் போடணும். அதனால ஐப்ரோ மட்டும் ஃபில் பண்ணிட்டு, ஐ ஷேடோ மட்டும் போட்டிருந்தேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு, நானுமே ஃபங்ஷனுக்கு வந்து ரெடி ஆயிட்டேன். ஸ்ரதனையும், தேவேஷ் வந்து முன்னாடி நாளே அதாவது காலையிலே வந்து ஏர்லி மார்னிங்கே அம்மா கூட வந்து போயிட்டான். ஸ்ரதனை மட்டும் தான் நான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஆல்ரெடி அவங்க அப்பா அவனை ரெடி பண்ணிட்டதுனால, எல்லா வேலையுமே வந்து முடிச்சாச்சு. ஃபங்ஷனில ஆக்சுவலா இப்படி தான் நாங்க வந்து ரொம்ப ஜாலியா இது வந்து கண்டிப்பா எங்களோட லைஃப்ல ஒரு மறக்க முடியாத மெமரீஸா இருக்க மாரி தான் ரெடி ஆயிருந்தோம். ஃபங்ஷன் எப்படி இருந்துச்சுன்றத இனிமே வீடியோல பாருங்க. தேங்க் யூ.